الله أكبر. بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. மாதாவிடாய் பெண்கள் பள்ளிகளுக்குள்ள வரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்களாம். இது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் ஒரு சட்ட பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். பல அறிஞர்கள் கூடாதென்றும் ஒரு கணிசமான அறிஞர்கள் கூடு மட்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹு ஆலம் நம்ம படித்தளவில் ஆய்வு செய்த அளவில் மாதாவிடாய் பெண்களுக்கு 4 விஷயங்கள் தான் கூடாது. ஒன்று நோன்பு பிடிக்கிறது, தொழுகிறது, தவாஃப் செய்கிறது, கணவன் மனைவி நேரடியாக உறவில் ஈடுபடுவது. இந்த 4 தவிர வேறு எந்த தடையும் இல்லை. தாராளமாக அவங்க என்ன செய்யலாம், பள்ளிக்குள்ளே தாராளமாக அவங்க வரலாம். அதில் எந்த சிக்கலும் இல்லை என்பதுதான் மிக உறுதியாக, சும்மா சஞ்சலத்தோடு இல்லை, மிக உறுதியான ஒரு நிலை என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு செய்தியை நான் மாத்திரம் சொல்லிக்கொள்கிறேன். இதை கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹான எந்த ஆதாரமும் இல்லை. முடிச்சிட்டேன், சரியா? அதாவது கூடாது என்பதற்கு சஹீஹான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்போ சகோதரர் சொல்கிறதை சேர்த்துக்கணும்னா, குர்ஆன் ஓதக்கூடாதுன்றதுக்கோ பள்ளிக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்கோ சஹீஹான எந்த ஒரு ஆதாரமும் என்ன இல்லை. ஆனால் இது கூடாது என்று புரிஞ்சு கொள்கின்ற அமைப்பில் ஒரு சில செய்திகளை வைக்கிறாங்க. கூடாது என்று புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு சில செய்திகள் வைக்கிறாங்க. ஆனால் அதில் அப்படி புரிகிற மாதிரி எங்களுக்கு விளங்கலை. ஆனால் அவங்க அப்படி புரியலாமன்றாங்க. அதுக்கு ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்ற ஒரு செய்தி. பெருநாள் திடலுக்கு பெண்களை வாங்கன்னு சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், அதில் மாதாவிடாய் பெண்களும் வாங்கன்னு சொன்னாங்களே, அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லி அத்தஸின்னல் ஹுய்யது அல் முஸல்லா, மாதாவிடாய் பெண்கள் அந்த தொழுமிடத்தை என்ன செய்ய தவிர்ந்திருங்கள் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. இப்போ பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுமிடத்தை என்ன செய்கிறாங்க, தவிர்த்துக்கங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ மாதாவிடாய் பெண்கள் பள்ளிக்கு என்ன வரக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ்வோல இந்த செய்தியை பார்க்குற நேரத்தில் மாதாவிடாய் பெண்கள் பள்ளிக்கு வரலாமன்றதுக்கு தான் அந்த செய்தி ஆதாரமாக இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ முசல்லா என்றது வேறு, பள்ளி வேறு. முசல்லாவில் நீங்கள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழ மாட்டீங்க. முசல்லாவில் அல்லாஹ் மஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக்கன்னு சொல்லிக்கொண்டு போக மாட்டீங்க. அது சட்டம் வேறு. அங்கே அதான் சொல்லி தொழுவிச்சிக்கணும், பெருநாள் திருடலுக்குரியது இல்லை. அது பள்ளி மாதிரி வச்சு நீங்கள் இந்த சட்டத்தை சொல்லுவீங்களாக இருந்தால், முசல்லாவுக்கு மாதாவிடாய் பெண்கள் வாங்க என்றால் பள்ளிக்கு வாங்கன்னு தான் அர்த்தம். முதல் விஷயம், முசல்லாவுக்கு மாதாவிடாய் பெண்கள் வரட்டும் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொன்னால் என்ன அர்த்தம், பள்ளிக்கு மாதாவிடாய் பெண்கள் வரட்டும்னு அர்த்தம், சரியா? இரண்டாவது, தொழுமிடத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறோம், பள்ளிக்கு வாங்க, தொழுவுற இடத்தை என்ன செய்யுங்க தவிர்த்து கொள்ளுங்க. இப்போ பள்ளிக்கு தொழுவுற இடத்தை தவிர்த்து கொள்றேன்னா என்ன, தொழும் நேரத்தில் தவிர்த்து கொள்ளணும். அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தொழும் நேரத்தில் ஒதுங்கி இருக்கணும். தொழும் நேரத்தில் தான் ஒதுங்கி இருக்கணும்ன்றதுக்கு அதில் என்ன ஆதாரம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க உரை நிகழ்த்தினார்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும். எத்தனை உரை? 2 உரை. மாதாவிடாய் பெண்கள் முசல்லாவுக்கு வெளியே இருந்தாங்கன்னா எத்தனை உரை பேத்திருக்கும்? 3 உரை. ஆண்களுக்கு உண்டு, சாதாரண பெண்களுக்கு உண்டு, மாதாவிடாய் பெண்களுக்கு உண்டு. இப்போ மாதாவிடாய் பெண்களும் இந்த பெண்களும் கலந்து இருந்ததுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உரை என்ன செய்கிறாங்க, நிகழ்த்துறாங்க. எனவே அந்த செய்தியில் கூடாதுன்றதுக்கு ஆதாரமும் இல்லை, கூடுமுண்டு புரிகிற மாதிரி வாய்ப்பும் அதில் என்ன செய்யுது இருக்குது. அதை சொல்ல இயலாது. வேறு செய்திகள் என்ன, குர்ஆன் வசனம் என்று சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் போதையுடையவர்களாக தொழுகையை நெருங்க வேண்டாம், அதே போன்று ஜுனுபாலிகளாகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தொழுகையை நெருங்க வேண்டாம். இல்லா ஆபிரி சபீல், நீங்கள் பாதையை கடப்பதற்கான ஒரு நோக்கிலே போனாலே தவிர, அந்த நோக்கத்தில் போனாலே தவிர. இப்போ இந்த வசனம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொழுகையை நெருங்க வேண்டாம் என்றத தொழுமிடத்தை நெருங்க வேண்டாம் என்று விளங்கப்படுத்துகிறாங்க. குர்ஆன் வசனம் எப்படி இருக்குது, தொழுமிடம் என்று வரல குர்ஆனில், வலா தக்ரபு ஸலா, தொழுகையை என்ன செய்ய வேண்டாம், நெருங்க வேண்டாம் என்று தான் குர்ஆன் வசனம் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொழுமிடத்தை நெருங்க வேண்டாம் என்று விளங்கிக்கொள்ளணும். இதை ஏன் தெரியுமா, அதில் ஒரு வசனம் வருது, நீங்கள் பாதையை கடக்கக்கூடியவராக இருந்தாலே தவிர. இப்போ நீங்கள் தொழுமிடத்தை நெருங்க வேண்டாம், போதையுடையவர்களாகவோ ஜுனுபாலிகளாகவோ நெருங்க வேண்டாம்,
நீங்கள் பள்ளியை கடக்கக்கூடியவர்களாக இருந்தாலே தவிர இங்கிருந்து அந்த பக்கத்து போகிறீங்க, பள்ளிக்குள்ளே வர நோக்கம் உங்களுக்கு இல்லை, க்ராஸ் பண்ணி அங்கே போகணும். அப்போ என்ன செய்யலாம்? அப்படித்தான் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும் என்றான். நாங்கள் சொல்கிறோம் அந்த வசனம் அதை சொல்லலை. அந்த வசனம் தொழுகையை நீங்கள் நெருங்க வேண்டாம் அப்படி தான் சொல்லுது. ஜுனுபாலியாக நீங்கள் தொழுகையை நெருங்க வேண்டாம் அப்படின்ற அர்த்தம் என்னடா, நீங்கள் பாதையை கடக்கிறன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஜுனுபாலியாக தொழுகையை நெருங்க வேண்டாம், குளிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? தொழுகையை நெருங்கணும். பாதையை கடத்தல் என்று சொன்னால் பிரயாணியாக இருக்கிறீங்க. பிரயாணியாக இருந்தீங்க என்று சொன்னால் தண்ணி கிடைக்கல, அப்போ குளிக்காமல் தொழுகை என்ன செய்யலாம்? நெருங்கலாம். தயமம் செஞ்சுட்டு என்ன செய்யலாம்? குளிக்காமல் தொழுகை நெருங்கலாம். எனவே இந்த வசனத்திலையும் பள்ளிக்கு வரக்கூடாது எதுவும் இல்லை. ஆனால் பள்ளிக்கு வரணுன்றதுக்கு நம்ம ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு முஸ்லீம்டா பள்ளிக்கு வரலாம்ன்றதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது. பள்ளிக்கு வரலாம்ன்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அது இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ஆதாரங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்க்கையில் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளம் பெண்ணுக்கு பள்ளி வாசலிலே ஒரு கூடாரம் அடித்து கொடுத்தாங்க. அவங்க பள்ளிக்குள்ளே தான் இருப்பாங்கன்ற செய்தி. அப்போ அவங்க மாதாவிட காலத்தில் வேறு கூடாரம் அடிச்சுக்கினாங்கன்றலாம் எங்கே என்னது செய்திகள் எதுவுமே இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் பெரிய ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலை, அதை தடுத்ததாக எந்த செய்திகளும் என்ன இல்லை. எனவே தாராளமாக குர்ஆனும் ஓதலாம், தாராளமாக என்ன செய்யலாம், பள்ளிக்குள்ளும் வரலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் விரிவாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இணையதளத்தில் என்னுடைய வெப்சைட்டில் வந்து இது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக ஆதாரங்களோடு நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இந்த தலைப்பு அடிச்சிங்கனால என்ன செய்யும், அது வரும். அதே நேரம் இது கருத்து முரண்பாடு உள்ள விஷயம், மாற்று கருத்துள்ள அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க, இதை இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய ஆதாரங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, சமர்ப்பிக்கிறாங்க. நான் எனது நிலைப்பாடை என்ன செஞ்சுக்கிறேன், மட்டும் சொல்லிக்கிறேன். இது சம்பந்தமான பல அறிஞர்கள் இதுக்கு சார்பாகவும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்கன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறேன், ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.